கம்பன் கற்பனை தேர் ஓட்டிய கம்பன் குற்றவாளி போன வருஷம். இப்போ இலக்குவனை விட பரதனை உயர்த்தி பாடிய அப்படித்தானே கம்பனோட செயல் சரியில்லை. நீ பெரிய மனுஷன் தாண்டே, நீ பெரிய மனுஷன்தான், படித்தவன் தான், உனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நீ செய்கிறது எனக்கு என்னமோ நியாயமாக படலை. சொல்கிறோம்ல, சாதாரண பேச்சு வழக்கில் சொல்கிறோம்ல, நீ பெரிய ஆளு தான், நீ கவி சக்கரவர்த்தி தான், நீ கம்ப நாடன் தான், ஆனால் நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது. எப்படி? இந்த இலக்குவனை விட நீ பரதனை உயர்த்தி பாடிட்டிய, இது தப்பு. நீ தானே தாய். இந்த இந்த கம்பேரிசன் பாருங்களேன், இந்த கம்பேரிசனோட முடிச்சிருவோம். ஏமா, நீங்க உங்களுக்கு 2 குழந்தைங்க, நீங்க தான் பெத்தீங்க, அதனால தான் உங்க குழந்தைங்க. பழிச்சுன்னு சிரிக்கணும் இருக்கலாம். ஆனால் நான் சொன்னேன்ல, ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு சபை வந்து சபாஷ் என்னமோ சொல்றான் விடையா. நீங்க தான்மா பெத்தீங்க, உங்க புள்ள தானம்மா. ஒரு பிள்ளைக்கு பாயாசமும் ஒரு பிள்ளைக்கு பழைய சோறும் கொடுப்பீங்களா? உங்க புள்ள. ஒரு பிள்ளைக்கு பாயாசம் கொடுக்குறீங்க, ஒரு பிள்ளைக்கு பழைய சோறு கொடுக்குறீங்க. அது எப்படி? தாய் மனசு அப்படி ஒத்துக்குமா? 2 ஏன் புள்ள. கம்பனோட புள்ள தானே பரதனும் இலக்குவனும். ஒருத்தனை உயர்த்தி ஒருத்தனை தாழ்த்தினா எப்படி? இல்ல, தாழ்த்துறதுங்கிற வார்த்தை கூட வேண்டாம். அவனுக்கு கொடுத்த உயர்வை இவனுக்கு கொடுக்காம இருந்தா எப்படி? தாழ்த்துறதுங்கிறது வேண்டாம். தாய் மனசு எப்படி அதுக்கு சம்மதிக்கும்? தாய் மனசு சம்மதிக்கும்ங்கிறான். ஒரு புறநானூற்று கவிஞன், ஒரு ராஜா ஒரு வயிற்றுல பிறந்த பிள்ளைகள்லயே எந்த புள்ள படிப்புல கெட்டிக்கார பிள்ளையா இருக்கோ அந்த புள்ள மேல பெத்தவளுக்கு அதிக ஆர்வமும் பாசமும் இருக்கும். ஞாபகம் இருக்கா? சிறப்பின் பாலா தாயும் மனம் திரியும். ஒரு வயிற்றுல பிறந்த புள்ளதான். ஆனா கல்வி அதிகமா கற்ற புள்ளை இடத்துல தாய்க்கு பாசம் அதிகம் ஆகும்னு புறநானூற்று காலம். இப்போ வந்து யார் அதிகம் சம்பாதிக்கிறானோ அவன் பக்கம் போகும் தாயோட மனசு. இப்ப கல்வியும் கிடையாது, ஒரு கழுதையும் கிடையாது. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். அப்போ இப்போ பணம் யார்கிட்ட நிறைய இருக்கோ அப்ப தாய் மனசு கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அப்படி வராதா? ஏமா, பாட்டு புறநானூற்றுல இருக்குங்கிற, புறநானூற்றுல இருக்குமா? புறநானூரே இல்லைங்கிறீங்களா? தாய் மனசு அப்படி இருக்காதா? சரிம்மா, தாய் மனசு அப்படி இருக்காது, விடுங்கம்மா. அவன் ஒரு கிறுக்க என்னமோ சொல்லிட்டான். சிறப்பின் பாலாய் தாயும் மனம் திரியும் அப்படின்னு புறநானூற்றுல வரி இருக்கு. சரி, அதை விடுங்க. எனக்கு தெரிய புதுக்கோட்டையில் தான் புறநானூரே இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இருக்குது அப்படி பாசிபிலிட்டி. இப்ப ஏங்க வேணாங்க, நீங்க புறநானூரை விட்டுருங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். அத விஜய் டிவி பாப்பேளா, அந்த ரேஞ்சுக்கு வந்துடுறேன். கழுத புறநானூறு அப்படி இப்படின்னா தானே சிக்கலாகுது. விஜய் டிவி பாப்பேளா? ரைட். விஜய் டிவியில சிறகடிக்க ஆசைன்னு ஒரு சீரியல் வருது. பார்த்திருக்கீங்களா? அதுல முத்துன்னு ஒரு பையன் வர்றானா, 2வது பையன் வர்றானா, மூத்த பையன் வர்றானா. அந்த அம்மாவுக்கு 2 பேருக்கு இடையில வேற்றுமை காட்டுறாளா இல்லையா? என்ன சிரிக்கிறிய?
சார் நீங்க வேணா போய் பாருங்க சார். துணைவேந்தர் ஐயா, சிறகடிக்க ஆசை பாருங்க. நான் எல்லா கழுதையும் பார்ப்பேன். சிறகடிக்க ஆசை எதிர்நீச்சல் தப்புன்னு முடிஞ்சிருச்சேன்னு எனக்கு அப்படி வருத்தம். எங்க இருந்தாலும் ஓடி போய் பார்த்துக்கிட்டு இருந்த சீரியலு. ஆமா, வெறும் கம்பராமாயணமா படிச்சுக்கிட்டே இருந்தா வாழ்க்கை போர் அடிச்சிருது. அதுல அப்படிதாங்க வருது. அந்த முத்து பையன் பொஞ்சாதியோட நகை நட்டையெல்லாம் இன்னொரு பயலுக்கு எடுத்து கொடுத்து அவன் கொண்டு போய் தொலைச்சு அவ பூரா கவரிங் நகையா வாங்கி வச்சு சீரியல் இருக்கு சார். இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிறது தானே சீரியல் ஆக்குறான். நடைமுறையில் இல்லாத சீரியல் ஆக்க மாட்டான்ல. அதனால புறநானூறு சொல்றதை நீங்க மறுத்தாலும் சிறகடிக்க ஆசை சொல்றதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, பாயிண்ட் என்னன்னா ஒரு தாய்க்கு கொஞ்சம் இந்த பேதங்கள் பாகுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வாய்ப்பு வந்துருச்சோ யாருக்கு? கம்பனுக்கு. கம்பன் என்கிற தாய் பரதனையும் படைத்தார், இலக்குவனையும் படைத்தார். ஆனால் அந்த இலக்குவனை விட பரதனை ஒருபடி உயர்த்தி பேசிட்டார். அந்த செயல் உடன்பாடுக்குரியது அல்ல, ஒப்புதற்குரியது அல்ல என்று ஒரு வழக்கை நம்முடைய வழக்கறிஞர் பாரதி அவர்கள் கொண்டு வருகிறார். இல்ல அதை நான் மறுக்கிறேன். கம்பன் செயல் சரியானது தான். பரதனை உயர்த்தி பாடுனது ரைட்டு தான். பரதன் உயர்வுக்குரியவன் தான். அவனை உயர்த்தி பாடுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ராமச்சந்திரன் நல்லா பேசுறாருன்னு சொன்னா நீங்க மறுப்பீங்களா? ஆமான்றாதிய. ஏன்னா இந்த ஒரு அம்மா முன்னாடி இருக்கிற வரைக்கும் எனக்கு பயமாவே இருக்கு. ஏன்னா அந்த அம்மா புறநானூற்றையே போடான்ருச்சு. அப்படி இருக்கும்போது ராமச்சந்திரன்லாம் எந்த இடத்துல கால் தூசுக்கு பெற மாட்டான். ராமச்சந்திரன் நல்லா பேசுறார் அப்படின்னா சரி, நல்லா பேசுறாருன்னு ஒத்துக்கிடாட்டாலும் பரவாயில்ல பேசுறாருனாலும் சொல்லுங்களேன். அதான் இந்த அம்மா. எழிலரசி திருவண்ணாமலை, புதுக்கோட்டை கம்பன் கழகத்தோட பில்லர் பாரதி. எனக்கு 12 தடவை போன் பண்ணியிருக்காங்க. இந்த விழாவுக்கு தேதி வாங்கினதுல இருந்து 12 தடவை. சார் இந்த தலைப்பு ஓகேயா? ஓகேமா. 2 நாள் கழிச்சு இந்த தலைப்பே போட்டுடலாமா? அதான் ஓகேன்னு சொன்னேன்லம்மா. அது இங்கிலீஷில் சொன்னீங்க, தமிழில் சொல்லுங்க. போட்டுடலாம். பரதனை போடவா இலக்குவனை பின்னாடி போடவா? இப்படி போடுமா? கடைசி என் பஞ்சாதி காலையில் 6 மணிக்கு நான் எந்திரிப்பேன்ல, பாரதி பேசிச்சா? அவ டியூன் ஆயிட்டா. யாரு? என் பஞ்சாதி டியூன் ஆகி இன்னைக்கு பாரதி பேசலனா அது வீழ் நாள். சார் ஒரு நிகழ்ச்சியை அமைக்கிறதுல அவ்வளவு அக்கறை சார். சும்மா ஏனோ தானோன்னு செய்யக்கூடாதுல்ல. அதான் அவங்க இப்ப வழக்கை கொண்டு வருகிற பாரதி இப்பொழுது தான் கொண்டு வந்திருக்கிற வழக்கை, அதான் வழக்கு என்ன? இலக்குவனை விட பரதனை உயர்த்தி பாடிய கம்பனுடைய செயல் சரியல்ல என்று தான் கொண்டு வந்திருக்கிற வழக்கை பதிவு செய்வார்கள். பதிவு செய்த பிறகு எதிர் வழக்கறிஞர் மறுப்பதற்கு தயாராக இருந்தால் வழக்காடு மன்றம் தொடரும். அப்படி இல்லை என்றால் அவரவர்களுடைய வீடுகளில் போய் சாப்பிட வேண்டும். ஏன்னா இந்த சுண்டல் மட்டும்தான் கொடுக்கப்படும். சாப்பாடு உண்டா? கிடையாதா? அதனால இப்போ அருமையான ஒரு கூட்டம், நல்ல சபை நிறைந்து இருக்கிறது. இந்த தமிழ்ல தான் நிறைந்து இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் வரும். ஃபுல்லா இருக்குது,
சாட்டிஸ்ஃபைடு, திருப்தியா இருக்குது. நிறைவுங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் வருது பார்த்தீங்களா? நிறைய இருக்கிறது, நிறைவா இருக்கிறது. நிறைய இருக்கிறதெல்லாம் நிறைவா இருக்கிறது இல்லை. 5 லார்ஜ் அடிச்சான்னு வைங்க, நிறைய இருக்கு, ஆனா நிறைவா இருக்காது. ஆன்னு வரும். உங்களுக்கு மகிழ்ச்சினா என்ன தெரியுமா பெரியவர்களே? மகிழ்ச்சினா என்ன தெரியுமா? எந்த மகிழ்ச்சி தொடக்கத்தில் மகிழ்ச்சியாக இருந்து முடிவில் துன்பமாக மாறுகிறதோ அது மகிழ்ச்சியே கிடையாது. புரியுதா? ஆரம்பத்தில் மகிழ்ச்சியா தெரியுது, கிக்கு பிரமாதமா. ஆனா ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு மஞ்சக்காமால வந்தவன் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா லிவரை காணோம். டாக்டர் கேட்கிறாரு, டே லிவர்னு ஒன்று இந்த இடத்துல இருக்குமேடா, எங்கடா? கல்லீரல். எசமா எனக்கு என்ன தெரியும் எசமா, நீங்க தானே எசமா சொல்லணும். டேய் குடிப்பியா? ஆமா. அதான் போச்சு. ஆனா குடிக்கிற போது அவன் பட்ட சந்தோஷம் பார்த்து நீங்க பார்த்திருக்கீங்களா? ரொம்ப ஊர்வசி திலோத்தம எல்லாரும் முன்னாடி வந்து தையா தக்கான்னு குதிச்சா எப்படி இருக்கும் அப்படி ரசிப்பான். கடைசி பார்த்தா எங்க போய் முடிஞ்சிருது? கல்லீரலை காணோம், நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோங்கிற மாதிரி கல்லீரலை காணோம். ஆரம்பம் மகிழ்ச்சியாகவும் முடிவு துன்பமாகவும் இருந்தால் அதற்கு பெயர் மகிழ்ச்சி அல்ல. புரியுதுங்களா? அது பேச்சா இருந்தாலும் சரி, இலக்கியமா இருந்தாலும் சரி, சினிமாவா இருந்தாலும் சரி, சீரியலா இருந்தாலும் சரி, ஆரம்பம் முதல் முடிவு வரை மகிழ்ச்சியாக இருக்கவும். அப்படி ஒரு வழக்கை இவர்கள் கொண்டு வருவார்கள். இவர்கள் அதை மகிழ்ச்சியாக மறுப்பார்கள். நல்ல நிறைந்த சபை. இந்த சபையில் பேசுறதுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த வாய்ப்பை கொடுத்த புதுக்கோட்டை கம்பன் கழகத்துக்கு மறுபடி ஒரு முறை நன்றி கூறி, தான் கொண்டு வந்திருக்கிற வழக்கை இப்பொழுது வழக்கறிஞர் பாரதி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்று கூறி, இந்த நீதிமன்றம் வழக்கறிஞர் பாரதி அவர்களை பதிவு செய்யுமாறு ஆணையிடுகிறது.